இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் இந்த இடத்திலே அனனியா என்கிற ஒரு சீஷன் அந்த நாட்களிலே இங்கே எருசலேமில் இருக்கிறார். இங்கே இந்த அனனியா என்கிற சீஷன் அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காய் வாழுகிற மனுஷன். இந்த 9ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சவுல் என்கிற மனுஷனை, ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு வந்த அந்த மனுஷனை ஆண்டவர் ரட்சித்து தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிற ஒரு அருமையான இடம்தான் இந்த 9ஆம் அதிகாரம். சவுல் சிறு வயது முதற்கொண்டு தேவ பக்தியிலே வளர்க்கப்பட்டவர், நியாய பிரமாணத்தை நன்று கற்று தேறின மனுஷன், அவைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன். இப்படி இருக்கிறதுனாலே படித்த மனுஷன், ரோம அரசாங்கத்திலே அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன், இப்படி எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அறியாமையில் இப்பொழுது ஆண்டவருக்கு விரோதமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். காரணம், இயேசு கிறிஸ்துவை அவர் அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. ஆகினால் அவர் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி என்றும் இந்த மார்க்கம் அப்படி வளர்கிறதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு கூட இப்பொழுதும் சபைக்கு விரோதமாக எழும்பி சபையாரை துன்பப்படுத்தவும் சிறைச்சாலையில் அடைக்கவும் அவர் செய்கிறார். குறிப்பாக இந்த இடத்துல ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கும் இந்த சவுல் அதற்கு காரணமாய் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இந்த மனுஷனை ஆண்டவர் இப்பொழுது சந்திக்கிறார். இயற்கையிலேயே தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன். நல்ல கவனிக்கணும், தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஆகினாலே இந்த சவுலை கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்து அவர் தெரிந்து கொண்டார். இப்பொழுது ஏற்ற நேரத்தில் அவரை அழைக்கிறதான ஒரு நேரம் வந்திருக்கிறது. இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் அவரை பிடிக்கிறார். அவர் தாமே ஜனங்களை, தேவ பிள்ளைகளை சிறைப்பிடிக்கும்படியாக அவர் செல்லும் பொழுது பிரகாசமான வெளிச்சத்திலே கர்த்தர் அவரை சந்திக்கிறார். தேவ வல்லமை அவரை தாக்குகிறது. கீழே விழுகிறார். எழுந்திருக்கும் பொழுது கண்களிலே பார்வை போய்விட்டது. கைகளை பிடித்து கொண்டு நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்க, உடனே அடுத்த காரியம் அவர் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல தன் வாழ்க்கை குறித்த தேவ சித்தத்தை அவர் கேட்கிறாரு. நான் என்ன செய்யணும், அதை நான் செய்யறதுக்கு நான் இப்பவே நான் ரெடியா இருக்கிறேன் லெவல்ல அவர் கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நீ நேர் தெருவுக்கு போ, அங்கு உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அவரை அனுப்பி வைக்கிறார். அங்கே அவர் வரும் பொழுது இங்கே அனனியா என்கிற மனுஷன் ஏற்கனவே ஒரு நல்ல தேவ மனுஷன். இந்த மனுஷனை கொண்டு இந்த சவுலை ஆரம்ப கட்டத்திலே நடத்தும்படி, ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாகவும் இந்த நபரை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் ஆரம்ப கட்டத்திலே நடத்தும்படியாக ஆண்டவர் இங்கே அனனியாவை தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப அனனியாட்ட கர்த்தர் பேசுறாரு, இந்த சவுல் எனப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ யூதாவில் தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்கிற வீட்டிலே இவன் தங்கி இருக்கிறான், இவனை போய் பார் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்பொழுது கர்த்தர் இந்த அனனியாவை அனுப்பும் பொழுது சவுலை குறித்து ஒரு சின்ன குறிப்பு சொல்றாரு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று ஒரு குறிப்பு சொல்றார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் கர்த்தரால் சந்திக்கப்படுகிறார். கர்த்தர் அவரை சந்தித்து தான் தான் இயேசு, தான் தான் அவரை சந்தித்தவர் என்பதை காண்பித்த உடனே தன் வாழ்க்கையில் ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு முதல் 3 நாட்கள் அவன் ஜெபத்திலேயே இருந்திருக்கிறான். 3 நாட்கள். அது சாதாரண ஜெபம் அல்ல, புசியாமலும் குடியாமலும் ஜெபத்தில் இருந்திருக்கிறான். அப்போ அவரை குறித்து கர்த்தர் கொடுக்கிற சாட்சி, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சாட்சி, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன்னா அவரை ஜெபிக்க வைக்கிறதே கர்த்தர் தான்.
அவரை ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் உந்தி தள்ளி அவரை கர்த்தர் சந்தித்த பிறகு முதல் 3 நாட்கள் அவர் ஆண்டவரிடத்திலேயே ஜெபிக்கிறார். என்ன ஜெபித்தார் நமக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் ஆண்டவர் சொல்றார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க அவசியமா இருக்கிறது. நம்மை குறித்து ஆண்டவரும் சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் சொல்லணும். நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இது அதிகாலை நேரத்தில் நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லணும்னா என்ன சொல்லுவார்? இன்னைக்கு நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்னா ஆண்டவர் சொல்வார், இவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இதே நேரத்தில் தூங்குகிற ஒரு நபர் அப்படின்னா ஆண்டவர் சொல்வார், அவன் இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறான். இல்லையா? என்ன நடக்குதோ அது ஆண்டவர் உள்ளதை உள்ளபடி சொல்றார். அவன் இப்ப இதை பண்ணிட்டு இருக்கிறான். இங்கே சவுலை குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மனுஷன், அவரை குறித்து கர்த்தர் அனனியாட்ட சொல்றாரு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவருடைய வாழ்க்கையின் முதல் கட்ட ஜெபங்கள் தேவ சமூகத்தை போய் எட்டி கொண்டிருக்கிறது. அந்த ஜெபம் தேவ பிரசனத்திற்குள் இருக்கிறது. தேவ சமூகத்தை சந்தித்திருக்கிறது. அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிற ஆண்டவர், அந்த ஜெபத்தை இனிமையாய் பார்க்கிற ஆண்டவர், அதை அப்படியே இந்த அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லணும். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி இதுவாகவே தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பிரதானமாய் நம்ம தெரிந்து கொள்ளுகிற காரியம் எது? இல்ல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஓடி 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 பிரயாசப்படுகிறோம். ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க தவறி விடுகிறோம். உலகத்தின் காரியத்துக்காய் ஓடுறோம், ஏதோ காரியங்களுக்காய் ஓடுறோம். ஆனால் ஜெபிக்க நேரமில்லை என்ற ஒரு நிலையில நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப தவறு. நமக்கு எதற்கு நேரம் இருக்கிறதோ இல்லையோ, ஜெபிப்பதற்கு நமக்கு கட்டாயம் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு நேரம் கண்டிப்பா இருக்க வேண்டியது அவசியம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இது ஆண்டவருடைய வாயிலே நம்மளை பத்தி வரும். ஆண்டவர் தான் உண்மையாய் சகலத்தை வெளிப்படுத்துகிறவர். அப்ப அவரே சொல்றார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லத்தக்க ஒரு வார்த்தையை தான் நாம் தியானத்திற்காக எடுத்திருக்கின்றோம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றான். ஆண்டவர் நம்மை ஜெபிக்க சொல்றார். இந்த நாட்கள் நாம் இருக்கிற இந்த காலம் கொடிய காலம். பிசாசோடு போராட்டம் நிறைந்த ஒரு காலம். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு சத்துருவின் தாக்குதல்கள் தேவ பிள்ளைகளின் மேல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த காலத்திலே நீங்களும் நானும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். ஜெபித்தால் மட்டுமே நாம் ஜெயமெடுக்கிறவர்களாய் காணப்பட முடியும். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தை குறித்து நீங்க பார்ப்பீங்களானால், அவர் சந்திக்கப்பட்ட முதல் நேரத்திலிருந்து ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஏன் தெரிந்து கொண்டீர் என்பதை அவர் அறிந்து கொள்ளாமல் இருந்தார். ஆண்டவர் ஆனா எடுத்த உடனே சொல்லல. அனனியா கிட்ட சொல்லி அனனியா மூலமாக ஒரு செய்தியை கர்த்தர் பின்பு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக இவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த சவுல் என்கிற மனுஷன் பிற்காலத்துல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன்கிறார். அப்ப வேதத்தை நன்கு கற்று அறிந்து வேதத்தை தேறின மனுஷனா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஜெபிக்க உட்காருகிறார்னா கண்டிப்பாக ஒன்று தெரியணும், அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த காரியங்களையே கேட்கக்கூடியதா இருக்கும். ஆண்டவருக்கு தன்னை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கும். அந்த இடத்துல பவுல் தன்னை முற்றிலும் ஒப்புக் கொடுத்திருப்பார். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உமக்காக எதற்கும் ஆயத்தமாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அவர் அர்ப்பணித்திருப்பார். அந்த அர்ப்பணிப்பின் ஜெப நேரம் ஆண்டவருடைய பார்வையில் அருமையா இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் கவனித்து சொல்றாரு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். நீங்க வேதத்துல வேசி இருக்கிறது நிறுவனம் 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. முதல் வசனத்திலிருந்து நம்முடைய
காரியங்கள் என்ன என்பதை பார்த்தீங்கன்னா 10வது வசனத்துக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா சொல்வார், கடைசியாக என் சகோதரரே, இந்த கடைசி நாட்களிலே நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் ஆண்ட மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாட்களில் அவைகளுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இப்படி சொல்லிவிட்டு அந்த ஆயுதங்களை குறித்து அவர் தொடர்ந்து பேசுகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன ஆயுதங்களை நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதை பல ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எல்லாம் முடிச்ச பிறகு 18ஆம் வசனத்தில் மீண்டும் ஆண்டவர் அப்படி கண்டினியூ பண்றார். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்கு செய்யும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் எந்த சமயத்திலும் நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய வாஞ்சையும் நோக்கமுமாய் இருக்கிறது. தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபித்து தெய்வ பிரசனத்துக்குள் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். இதுவே இந்த நாட்களிலே மிகப்பெரிய ஒரு தேவையா இருக்கிறது. ஜெபிப்போம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சவுலை குறித்து நீங்கள் சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல நாங்கள் மாற உதவி செய்யப்பா. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. நீங்களே மகிமைப்படுவதற்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதி மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த ஆமென், ஆமென்.